நீங்க எப்பவாவது ஒரு தங்க நாணயத்தை கையில வச்சு பார்த்திருக்கீங்களா? அது ரொம்ப பளபளப்பா கனமா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அது பார்க்கறதுக்கு ஒரு அளவற்ற செல்வத்தின் அடையாளமா நமக்கு தோணும். ஆனா அந்த நாணயத்தை நெருப்புல உருக்கினாலோ இல்ல ரொம்ப ஆழமா உற்று நோக்கினாலோ அதோட நிஜமான கலவை நமக்கு தெரியும். வரலாறு கூட அப்படிதான். கரெக்ட். ரொம்ப சரியான ஆரம்பம் இது. ஏன்னா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது குப்தர்களோட காலம் ஒரு முழுமையான பொற்காலம் மாதிரி உங்களுக்கு தோணும். கலை, இலக்கியம், வானியல், கணிதம்னு எல்லாத்துலயும் உச்சம் தொட்ட காலம் அது. ஆனா அந்த தங்க நாணயத்தோட மறுபக்கத்துல பாத்தீங்கன்னா நாம அதிக மரியாதை ஏழை விவசாயிகளோட கண்ணீரும் அவங்களோட கட்டாய உழைப்பும் மறைஞ்சிருக்கு இல்லையா? ஆமா. அதனால தான் இன்னைக்கு இந்த ஆழமான வரலாற்று தேடல்ல ஸ்ரீகுப்தர் தொடங்கி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமா விரிவடைஞ்சு அப்புறம் வீழ்ந்து இறுதியா ஹர்ஷரோட காலகட்டம் வரைக்கும் நாம முழுமையா அலச போறோம். ஓகே, இந்த தேடலை தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அதாவது இவ்ளோ பெரிய பேரரசு, அவங்க செஞ்ச போர்கள், கட்டிய கோயில்கள்னு எல்லாத்தையும் நாம எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றோம்? 2000 வருஷத்துக்கு முந்தைய விஷயத்தை இவ்ளோ ஆணித்தரமா சொல்ல ஆதாரங்கள் என்னென்ன? கல்வெட்டுகள். இதுல மிக முக்கியமானது அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரோட அவைக்களப் புலவர் ஹரிசேனர் இத செதுக்கினார். ஓ, அந்த மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதானே இது? அரசனை புகழ்ந்து எழுதுறது. எக்ஸாக்ட்லி அதேதான். அவரோட வெற்றிகளை பட்டியலிடுற ஆவணம் அது. அடுத்ததா, இன்னைக்கும் டெல்லியில மழையிலையும் வெயில்லையும் துருப்பிடிக்காம கம்பீரமா நிக்கிற மெஹராளி இரும்பு தூண். இது முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகளை பேசுது. இது தவிர பிதாரி தூண் கல்வெட்டு, சாஞ்சி, உதயகிரி, ஐஹோல் கல்வெட்டுகள்னு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய நாணயங்களும் கிடைச்சிருக்குதானே? ஆமா. தினாரா அப்படிங்கிற தங்க நாணயங்கள், வெள்ளி, செம்பு நாணயங்கள்னு நிறைய கிடைச்சிருக்கு. அதுல பொறிக்கப்பட்ட அரசர்களோட உருவங்கள், பட்டப்பெயர்கள் இதெல்லாமே நமக்கு பல கதைகளை சொல்லுது. ஆனா பாத்தீங்கன்னா, வெறும் கல்வெட்டுகளையும் நாணயங்களையும் வச்சு மட்டும் மக்களோட வாழ்க்கையை சொல்லிட முடியாதே. இலக்கியங்கள், அப்புறம் வெளிநாட்டவர் குறிப்புகள் இதெல்லாம் சேர்ந்தாதானே ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். கண்டிப்பா. காளிதாசரோட காவியங்கள், விசாகதத்தர் எழுதின முத்ரா ராட்சசம், அப்புறம் தேவி சந்திரகுப்தம், காமாந்தகரோட நீதிசாரம் இதெல்லாம் அந்த வரலாற்றை ரொம்ப உயிரோட்டமா நமக்கு காட்டுது. அது மட்டும் இல்லாம சீனாவிலிருந்து வந்த பயணிகளான பாகியான், யுவான் ஷுவாங், அப்புறம் இச்சிங் இவங்களோட குறிப்புகளும் ரொம்ப முக்கியம். அந்த காலத்து மக்களோட உண்மையான வாழ்க்கைய எந்தவித சார்பும் இல்லாம அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா. சோ இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தோட தொடக்கம் ரொம்ப ரொம்ப சிறியது. குப்த வம்சத்தை நிறுவினது ஸ்ரீகுப்தர். அவருக்கு அப்புறம் அவரோட மகன் கடோதகஜர் ஆட்சிக்கு வந்தார் இல்லையா? கரெக்ட். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருமே கல்வெட்டுகள்ல வெறும் மகாராஜா அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிட்டப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க பெரிய பேரரசர்கள் கிடையாது. ஒரு சிறிய நிலப்பகுதியை வச்சுக்கிட்டு குறுநில மன்னர்களா தான் இருந்திருக்காங்க. ஆமா. அன்றைய காலகட்டத்துல மகாராஜானா சிற்றரசல்னு தான் அர்த்தம். ஒரு கற்பனையான குப்தர் ஃபேமிலி ட்ரீ, அதாவது குடும்ப மரத்தை உங்க மனக்கண்ல நினைச்சு பாருங்க. அடிமரத்துல இவங்க 2 பேரும் சின்ன வேர் மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ எப்படி இந்த சின்ன சிற்றரசர்கள் திடீர்னு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆள்ற பேரரசர்களா மாறினாங்க? அந்த திருப்புமுனை எப்ப நடந்துச்சு? அந்த திருப்புமுனை கடோத்கதியுள்ள மகனான முதலாம் சந்திரகுப்தர் கிபி 319ல அரியணை ஏறியப்போதான் நடந்துச்சு. அவர்தான் முதல்ல மகாராஜாதி ராஜா, அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்கிட்டார். ஓ, அவரோட அரியணை ஏறின அந்த வருஷத்துல இருந்து தான் குப்த சகாப்தம் தொடங்குது. ஆனா அவர் எப்படி அவ்வளோ பெரிய அதிகாரத்தை பிடிச்சார்? அதுக்கு பின்னாடி ஒரு மிகச்சிறந்த அரசியல் தந்திரம் இருந்துச்சு. அவர் அந்த காலத்துல ரொம்ப வலிமையா இருந்த லிச்சாவி வம்சத்து இளவரசி குமாரதேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இதை நான் படிக்கும்போதே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இன்றைய காலத்துல நடக்கிற ஒரு பெரிய கார்ப்பரேட் மர்ஜர் மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனி சிறந்த ஐடியாவோட மார்க்கெட்ல ரொம்ப பலமா இருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்தோட இணையற மாதிரி. ரொம்ப சரியான ஒப்பீடு. முதலாம் சந்திரகுப்தர் கிட்ட பெரிய கனவுகள் இருந்துச்சு, ஆனா படைபலம் இல்ல. லிச்சாவி வம்சத்துக்கிட்ட அந்த படைபலமும் அரசியல் செல்வாக்கும் இருந்துச்சு. அதனால இந்த 2 குடும்பங்களும் இணைஞ்சப்போ ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும், அதாவது அதிகாரத்தையே முழுசா கைப்பற்றிட்டாங்க. இந்த வெற்றிய அவங்க குமாரதேவியும் சந்திரகுப்தரும் ஒன்னா இருக்கிற மாதிரி தங்க நாணயங்களை வெளியிட்டு கொண்டாடினாங்க. ஆமா. இங்க இருந்துதான் குப்தர்களோட உண்மையான ஆதிக்கம் தொடங்குது. நாம முன்னாடி சொன்ன அந்த குப்த டைம்லைன், அதாவது காலக்கோடு மற்றும் ஃபேமிலி ட்ரீயை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மரம் திடீர்னு மாபெரும் விருட்சமா வளரத் தொடங்குறது உங்களுக்கு புரியும். அதிகாரத்தை கையில வாங்கின பிறகு அமைதியா இருக்க முடியுமா? அடுத்த கட்டம் எல்லைகளை விரிவுபடுத்துறதானே.
அத செஞ்சவர் தான் முதலாம் சந்திரகுப்தரோட மகன் சமுத்திரகுப்தர். கரெக்ட். கிபி 335 380 வரைக்கும் ஆட்சி செஞ்ச அவர் இந்திய வரைபடத்தையே தன் வாழ் மூலமா மாத்தி அமைச்சார். வட இந்தியாவுல ஆரியவர்த்த படையெடுப்புன்னு நடத்தி 9 அரசர்களை தோற்கடிச்சார். அந்த நிலங்களை நேரடியா தன் பேரரசுடன் இணைச்சுக்கிட்டார். அது மட்டும் இல்லாம தெற்கு நோக்கி தக்ஷிண பாத படையெடுப்பு நடத்தி 12 அரசர்களை வென்றார். குறிப்பா காஞ்சியை ஆண்ட பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடிச்சார்னு அலகாபாத் தூண் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, தன்னோட இமாலய வெற்றிகளை கொண்டாட அவர் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற குதிரைகளை பலியிடுற பழங்கால யாகத்தை மீண்டும் நடத்தினாரு. ஒரு நிமிஷம் இவரை பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுச்சு. ஒரு புறம் அண்டை நாடுகள் மேல இரக்கனே இல்லாம படையெடுத்து அரசர்களை வீழ்த்தின மாபெரும் போர்வீரன். ஆனா மறுபுறம் அவரோட தங்க நாணயங்கள்ல அவர் கையில வீணைய வச்சுக்கிட்டு ஒரு இசைக்கலைஞரா அமைதியா உட்கார்ந்திருக்கார். இது எப்படி சாத்தியம்? ஒரு போர் வெறி பிடிச்சவரால எப்படி சிறந்த கலைஞராவும் இருக்க முடியும்? அதுதான் சமுத்திரகுப்தரோட ஆளுமையே. அவர் ஒரு வெறும் போர்வீரன் கிடையாது. அவர் ஒரு சிறந்த அறிஞர், கவிஞர், அப்புறம் இசைப்பிரியர். அவரோட கவித்திறமைய பாராட்டி கவிராஜா அப்படிங்கிற பட்டமே கொடுத்திருந்தாங்க. வாவ்! வீணை வாசிக்கிற நாணயமெல்லாம் அதைத்தான் குறிக்குதா? கண்டிப்பா. அவர் பௌத்த அறிஞரான வசுபந்துவா ஆதரிச்சார். அவரோட செல்வாக்கு எவ்ளோ தூரம் பரவியிருந்ததுன்னா, சமகால இலங்கை அரசனான ஸ்ரீ மேகவர்மன் கயாவில ஒரு பௌத்த மடம் கட்ட சமுத்திரகுப்தர் கிட்ட தான் தூதர்களை அனுப்பி பெர்மிஷன் கேட்டார். அந்த அளவுக்கு அவர் அண்டை நாட்டு உறவுகளையும் பேணினார். ஓகே, அவருக்கு பிறகு வந்தவர் 2ஆம் சந்திரகுப்தர். அதாவது கிபி 380 415 வரைக்கும். இவரைத்தான் நம்ம வரலாற்றுல விக்ரமாதித்யன்னு ரொம்ப பெருமையா சொல்றோம். சரியா சொன்னீங்க. இவர் காலத்துல பேரரசு இன்னும் விரிவடைஞ்சுது. குறிப்பா மத்திய ஆசியாவில இருந்து வந்து இந்தியாவோட மேற்கு பகுதியில பல நூற்றாண்டுகளா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சாகர்கள் அப்படிங்கிற நாடோட இனத்தவரை அவர் முழுமையா தோற்கடிச்சார். இந்த வெற்றி மூலமா மேற்கு மாலவும் குஜராத் இதெல்லாம் குப்தர்கள் வசம் வந்துச்சு. இதோட விளைவு என்னன்னா, குப்தர்களுக்கு நேரடியா அரபிக்கடல் துறைமுகங்கள் கிடைச்சது. அதனால ரோமானிய பேரரசுடனான வணிகம் பல மடங்கு பெருகி இந்தியாவுக்குள் செல்வம் கொட்டத் தொடங்குச்சு. இதோட அடையாளமா முதன்முறையா வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்தாரசர் இவர்தான். இவரோட இந்த சிறப்பான ஆட்சியை காணத்தான் பாகையான் அப்படிங்கிற சீனப் பயணி இந்தியாவுக்கு வந்தார். அப்புறம் இவரோட அவைய அலங்கரித்த 9 மாபெரும் அறிஞர்களை தான் நாம நவரத்தனங்கள்னு சொல்றோம். ஆமா, காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்பர், தன்வந்திரி, வராகமிகிரர்னு மிகப்பெரிய அறிஞர்கள் இவங்க. இத நீங்க கேட்பவர்கள் எளிதா நினைவில் வச்சுக்க நான் ஒரு சின்ன மெமரி ட்ரிக் சொல்றேன். காட்டில் ஹரி அமர்ந்து தவம் செய்து வரம் வாங்கினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, காட்டில்னா காளிதாசர், ஹரினா ஹரிசேனர், அமர்ந்துனா அமரகோசம் எழுதுனா அமரசிம்மர், தவம் செய்துனா மருத்துவரான தன்வந்திரி, வரம்னா வானியலாளரான வராகமிகிரர். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா எக்ஸாம்ல ஈஸியா அட்டன் பண்ணலாம். ரொம்ப அருமையான ட்ரிக். சரி, எந்த ஒரு மலையோட உச்சிக்கு போனாலும் ஒரு நாள் கீழே இறங்கிதானே ஆகணும். இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யம் எப்படி சரியா தொடங்குச்சுன்னு பாப்போமா? 2ஆம் சந்திரகுப்தருக்கு பிறகு அவரோட மகன் முதலாம் குமாரகுப்தர் ஆட்சிக்கு வந்தார். உலக புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கின பெருமை அவரையே சேரும். ஆமா, ஆனா அவருக்கு பிறகு வந்த ஸ்கந்தகுப்தர் காலத்துல ஒரு பெரும் ஆபத்து வடமேற்கு எல்லையிலிருந்து வந்துச்சு. மத்திய ஆசியாவிலிருந்து உருவான கொடூரமான ஹூணர்கள் அப்படிங்கிற நாடோடி போர் வீரர்கள் இந்தியாவை நோக்கி படையெடுத்தாங்க. ஆனா வீழ்ச்சிக்கான காரணம் வெறும் போரில் தோற்றது மட்டும் இல்லதானே. ஆரம்பத்துல ஸ்கந்தகுப்தர் பிதாரி தூண் கல்வெட்டுல சொல்ற மாதிரி ஹூணர்களை ரொம்ப திறமையா தடுத்து நிறுத்தினார். கண்டிப்பா. ஆனா ஒரு நாடோடி கூட்டத்தை நிரந்தரமா தடுத்து நிறுத்துறது அவ்வளோ ஈஸி இல்ல. தொடர்ச்சியான அவங்களோட படையெடுப்புகளால குப்தர்கள் தங்கள் எல்லையில ஒரு மாபெரும் படைய நிரந்தரமா நிறுத்த வேண்டியதா போச்சு. இதனால படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலயும் ஆயுதங்கள் தயாரிக்கிறதுலயும் கருவூல முழுசா காலி ஆயிடுச்சு. பொருளாதாரம் சீர்குலைஞ்சது. வகாட்டகர்கள் போன்ற சிற்றரசர்கள் வேற எழுச்சி பெற ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். பலவீனமான பொருளாதாரம் பலவீனமான வாரிசுகளை உருவாக்குச்சு. பிற்கால குப்த அரசர்கள்ல பாலாதித்யர், அதாவது முதலாம் நரசிம்மகுப்தர் முக்கியமானவர். பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட அவர் ஆரம்பத்துல ஹூண மன்னன் மிகிரகுலனுக்கு கப்பம் கட்டி வந்தார். அப்புறம் ஒரு கட்டத்துல கப்பம் கட்ட மறுத்து மிகிரகுலனை சிறையிலையும் அடைச்சார். ஆனா மிகிரகுலன் தந்திரமா தப்பிச்சு பாலாதித்யரே நாட்டை விட்டு துரத்திட்டான். ஆமா, கடைசியா வந்த விஷ்ணுகுப்தரோட இந்த மாபெரும் சாம்ராஜ்யம் முழுமைய முடிவுக்கு வந்துச்சு.
நீங்க குப்த அரசர்களை ஒரு கற்பனை கம்பேரிசன் டேபிள் போட்டு பாத்தீங்கன்னா ஆரம்ப கால அரசர்களோட இமாலய பலமும் பிற்கால அரசர்களோட கையறு நிலையும் அப்பட்டமா தெரியும். சரி, போர்கள் வீழ்ச்சிகள் ஒரு புறம் இருக்கட்டும். இவ்வளவு பெரிய நிலப்பரப்பையும் கோடிக்கணக்கான மக்களையும் இன்டர்நெட், போன் எதுவும் இல்லாத அந்த காலத்துல எப்படி நிர்வகிச்சாங்க? ஒரு கிராமத்தை ஆள்றதே கஷ்டம். ஒட்டுமொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு? அதுதான் அவங்களோட நிர்வாக திறமை. முதல்ல அவங்க தெய்வீக உரிமை கோட்பாட்டை ரொம்ப ஆழமா நம்புனாங்க. அரசன் சாதாரண மனிதன் கிடையாது, அவன் கடவுளோட நேரடி பிரதிநிதி அப்படின்னு மக்களை நம்ப வச்சாங்க. ஆனா பாடலிபுத்திரத்துல உட்கார்ந்துகிட்டு குஜராத் கிராமத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாதே. அதனாலதான் அதிகாரத்தை பரவலாக்குனாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெரார்கி உங்க கண் முன்னாடியே கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப சரி. உச்சில அரசன். அவன் ஒட்டுமொத்த பேரரசையும் பல மாகாணங்களா பிரிச்சான். அதுக்கு பேரு புக்தி. அதை நிர்வகிக்க உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்களை நியமிச்சாங்க. அந்த மாகாணங்கள் மறுபடியும் விஷயா அப்படிங்கிற மாவட்டங்களா பிரிக்கப்பட்டுச்சு. அத விஷயாபதி நிர்வகிச்சார். அடிமட்டத்துல கிராமங்கள் இருந்துச்சு. அத கிராமிகா நிர்வகிச்சார். இது தவிர அரசனின் கீழ் இராணுவத்துக்காக தண்டநாயகர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரான மகாசந்தி விக்ரஹா போன்ற உயர் அதிகாரிகளும் இருந்தாங்க. ஆனா இந்த அமைப்பை பராமரிக்க பெரும் பணம் வேணுமே. அதுக்கு தான் பல வரிகள் போட்டிருக்காங்க. முக்கிய வருவாயே நிலவரிதான். விளைச்சல்ல ஒரு பங்கு அரசனுக்கு கொடுக்கிற பாகா, அப்புறம் தங்க நாணயமாகவே செலுத்துற ஹிரண்யா, அப்புறம் பலி அப்படிங்கிற கட்டாய வரிகளெல்லாம் இருந்துச்சு. ஆமா, அதிகாரிகளுக்கு பணமா சம்பளம் கொடுக்காம நிலங்களை மானியமா, அதாவது லேண்ட் கிராண்ட்ஸா வழங்குனாங்க. இங்கிருந்து தான் அந்த பொற்காலத்தோட இருண்ட பக்கமே தொடங்குது. நீங்க வரிய பத்தி சொன்னீங்க. ஆனா விவசாயிகளோட நிலை இதை விட மோசமா இருந்துச்சு. விஷ்டி அப்படிங்கிற கட்டாய உழைப்பு முறை இருந்துச்சு. விவசாயிகள் தங்களோட சொந்த நிலத்துல உழைக்கிறத விட்டுட்டு அரசுக்காகவும் நிலச்சுவாந்தார்களுக்காகவும் எந்த சம்பளமும் இல்லாம இலவசமா உழைக்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. ரொம்ப சோகமான உண்மை அது. மறுபுறம் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வணிகர்கள் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க. அவங்க கில்ட்ஸ், அதாவது வணிக குழுக்களா பிரிஞ்சு இயங்குனாங்க. இந்த எக்கானமி ஃப்ளோ சார்ட்டை நாம இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். சிரேஷ்டி அப்படிங்கிறவங்க ஒரு இடத்துல நிலையா கடை வச்சு வணிகம் செய்யறவங்க. நம்ம ஊர் லோக்கல் ரீட்டைல் ஷாப்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க எருது வண்டிகள்ல பொருட்களை ஏத்திக்கிட்டு நாடு முழுவதும் பயணம் செஞ்சு வணிகம் செய்வாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற அமேசான் இல்ல மார்க்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் மாதிரி செயல்பட்டிருக்காங்க. குஜராத்தோட கல்யாண், மங்களூர், தாமிர் லிப்தி துறைமுகங்கள் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதியில கொடிகட்டி பறந்துச்சு. ஆமா, ரோமானியர்கள், அரேபியர்கள்னு பலரோட வெளிநாட்டு வணிகம் செலுத்துச்சு. உள்நாட்டு வணிகமும் நல்லா இருந்துச்சு. பணப்புழக்கம் அதிகமா இருந்ததால அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கிற கந்து வட்டி முறை கூட அப்போ இருந்துச்சு. பொருளாதாரம் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது சொசைட்டி அப்புறம் ரிலிஜன்லயும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லையா? பாகியான் குறிப்புப்படி மக்கள் செழிப்பாத்தான் இருந்தாங்க. கடுமையான மரண தண்டனைகள் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா சமூகம் ரொம்ப இறுக்கமான வர்ண அமைப்பின் கீழே தான் இருந்துச்சு. பெண்களோட நிலை சற்று பின்தங்கியே இருந்துச்சு. எஜுகேஷன் அவங்களுக்கு குறைவா தான் கிடைச்சது. சுயம்பரம் பழக்கங்கள் குறைஞ்சு பாலிய விவாகம் போன்ற வழக்கம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மதத்தை பொறுத்தவரை இது ஹிந்து மதத்தோட மறுமலர்ச்சி காலம். வைணவம், ஷைவம் ஆகிய இரு பெரும் பிரிவுகள் உருவானது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் வழிபாடு வலுப்பெற்றுச்சு. இதையெல்லாம் ஒரு ரிலிஜன் கம்பேரிசன் டேபிள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்ட். அரசர்கள் இந்து மதத்தை பின்பற்றினாலும் ரொம்ப சமய சகிப்புத்தன்மையோட இருந்தாங்க. பௌத்தமும் சமணமும் எந்த தடங்களும் இல்லாம தழைத்தோங்கியது. இந்த மத எழுச்சி ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆரம்பத்துல தட்டையான கூரை வச்ச செங்கற் கோயில்களை கட்டினாங்க. அப்புறம் சிகரங்கள் கொண்ட பெரிய கோயில்கள் வர ஆரம்பிச்சது. ஆமா, தேவ்கர் தசாவதார கோயில், பிதார்கான் கோயில் எல்லாம் இதுக்கு சிறந்த உதாரணங்கள். ஆனா குகை கட்டிடக்கலைய பத்தி பேசாம குப்தர் கால கலையை நம்ம முடிக்கவே முடியாது. ஓ, அஜந்தா, எல்டோரா குகைகள் பத்தி சொல்றீங்களா? குப்தர் கால கலையோட உச்சம் அங்கிருக்கிற சுவரோவியங்கள், குறிப்பா பௌத்த ஜாதக கதைகளை விளக்குற அஜந்தா ஓவியங்கள் இன்னைக்கும் பிரமிக்க வைக்குது. சிற்பக்கலையில கூட சுல்தான்கஞ்ச் 7.5 அடி உயர புத்தர் சிலையும் நாலந்தா செப்பு சிலையும் ரொம்ப ஃபேமஸ். ஆனா இது எல்லாத்தையும் விட என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது உங்களோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். கண்டிப்பா.
ஆரியபட்டர் எழுதின சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற நூல் பூமி உருண்டைன்னு சொல்லுச்சு. அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதுன்னு சொல்லுச்சு. கிரகணங்களுக்கான அறிவியல் காரணத்தை ரொம்ப தெளிவா விளக்குச்சு. ஐரோப்பியர்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கணிதம், வானியல்ல இந்தியர்கள் இவ்ளோ தூரம் போயிட்டாங்க. வராகமிகிரர் பிருகத் சங்கிதை எழுதினார். அப்புறம் பிரம்மகுப்தரும் இருந்தாங்க. மருத்துவத்துல தன்வந்திரி, அப்புறம் அறுவை சிகிச்சையில சுஸ்ருதர்ன அறிவியல் கொடிகட்டி பறந்துச்சு. மெட்டலர்ஜி, அதாவது உலோகவியல்ல அவங்களோட திறமைக்கு அந்த மெஹ்ராலி இரும்பு தூணே மிகப்பெரிய சாட்சி. 1600 வருஷங்களுக்கு முன்னாடி மழையிலையும் வெயில்லையும் துருப்பிடிக்காத ஒரு இரும்பு தூணை எப்படி உருவாக்குனாங்கன்னு நினைச்சா இன்னைக்கும் பெரிய ஆச்சரியமா இருக்கு. இலக்கியத்துல கூட சமஸ்கிருதம் அலுவலக மொழியா இருந்துச்சு. ஆமா, காளிதாசரோட நாடகங்கள், சூத்ரகரோட மிருச்சகடிகம், பாணினி, பதஞ்சலி, அமரசிம்மர் இவங்க எல்லாரும் அந்த மொழிய வளர்த்தாங்க. இவ்வளவு பெருமைகள் இருக்கிறதால இத சந்தேகமே இல்லாம பொற்காதன்னு சொல்லலாம் தானே. அந்த கோல்டன் ஏஜ் மைண்ட் மேப்பை பார்த்தா அதுல கலை, அறிவியல், இலக்கியம்னு எல்லாம் ஜொலிக்குது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய விவாதம் நடக்குது. தேசியவாத வரலாற்று ஆசிரியர்கள் இத கண்டிப்பா பொற்காலம் தான்னு சொல்றாங்க. ஆனா நவீன வரலாற்று ஆசிரியர்கள், குறிப்பா ரொமிலா தாப்பர் போன்றவங்க இத விமர்சிக்கிறாங்க. ஆமா, நான் கூட முன்னாடி சொன்ன மாதிரி கட்டாய உழைப்பு விஷ்டியில விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வர்ண அமைப்பு ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு. ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி தான் இது. கரெக்ட். அறிவியலும் கலையும் சில எலைட் மக்களுக்கும் அரசவைக்கும் மட்டுமே சொந்தமா இருந்துச்சு. சாதாரண மக்களுக்கான அடிப்படை கல்வி பரவலாக்கப்படவில்லை. அதனால சாதாரண விவசாயிகளுக்கு இது பொற்காலம் இல்ல அப்படிங்கிறது அவங்களோட நடுநிலையான வாதம். ரொம்ப தெளிவான அலசல். சரி, இந்த மாபெரும் குப்த பேரரசு உடைஞ்ச பிறகு ஹர்ஷரோட காலம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். வர்தன வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷவந்தனர் கிபி 606 647 வரைக்கும் வட இந்தியாவை மீண்டும் ஒருங்கிணைத்தார். அவர் தன் தலைநகரை பிரயாகையிலிருந்து கன்னோசிக்கு மாத்தினார். இவரோட காலத்துல தான் புனித யாத்ரிகர்களின் இளவரசன்னு புகழப்படுற சீன பயணி யுவான் ஸ்வாங் இந்தியா வந்தார். அவரோட CUKI அப்படிங்கிற குறிப்புகள் ஹர்ஷர் கால அட்மினிஸ்ட்ரேஷனை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஹர்ஷர் ஒரு மாபெரும் வீரரா வட இந்தியாவை வென்றாலும் தெற்கு நோக்கி படையெடுத்தப்போ நர்மதை நதிக்கரையில சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியால தடுத்து நிறுத்தப்பட்டார். அங்க அவரோட கனவு முடிஞ்சது. மதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தீவிர சிவபக்தரா இருந்து அப்புறம் யுவான் ஸ்வாங் அப்புறம் சகோதரி ராஜஸ்ரீயின் தாக்கத்தால மகாயான பௌத்தத்துக்கு மாறினார். விலங்குகளை கொல்றத தடை செஞ்சார். கண்ணூசி அப்புறம் பிரயாகையில பெரிய மத மாநாடுகளை கூட்டினார். குறிப்பா பிரயாகை மாநாட்டுல அவர் தன் 5 ஆண்டு செல்வங்கள் எல்லாத்தையும் ஏழைகளுக்கும் பௌத்த துறவிகளுக்கும் தானமா கொடுத்துட்டு வெறும் ஆடையோட அரண்மனைக்கு திரும்பினார்னு யுவான் ஸ்வாங் ரொம்ப வியந்து எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஹர்ஷர் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா அப்படின்னு சிறந்த நூல்களை எழுதினார். அவரோட அவை புலவரான பாணபட்டர் ஹர்ஷச்சரிதம் எழுதினார். ஹர்ஷர் காலத்துல தான் நாலந்தா பல்கலைக்கழகம் அதோட புகழின் உச்சி அடைஞ்சது. சூப்பர். நாம இப்போ இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பேசினதிலிருந்து தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கப்படுற தகவல்களை நான் ஒரு வரியில தொகுத்து சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லுங்க. பாக்யான் வந்தது 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல, யுவான் ஸ்வாங் வந்தது ஹர்ஷர் காலத்துல, நவரத்தினங்கள் இருந்தது 2ஆம் சந்திரகுப்தரோட அவையில. வரிகள் பாத்தீங்கன்னா விளைச்சல் பங்கு பாகா, தங்கவரி ஹிரண்யா, கட்டாயவரி பலி, அப்புறம் மிக மோசமான கட்டாய உழைப்பு விஷ்டி. இதையெல்லாம் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையான தொகுப்பு. சரி, இந்த ஒட்டுமொத்த வரலாற்றையும் அலசினதுக்கு அப்புறம் நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு வைக்கிறேன். குப்தர்கள் காலத்துல அந்த துருப்பிடிக்காத இரும்பு தொழில்நுட்பம், ஆரியபட்டரோட கணிதம் இதெல்லாம் இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஹூணர்களோட படையெடுப்பு நடக்காம குப்தர்களோட பொருளாதாரம் தப்பி பிழைச்சிருந்தா, அந்த உலோகவியலும் அறிவியலும் தொடர்ந்து வளர்ந்திருந்தா, ஐரோப்பாவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவில ஒரு தொழில் புரட்சி, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்திருக்குமா? இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வாவ், உண்மையிலே மெய்சிலிருக்க வைக்கிற சிந்தனை இது. தங்கம், போர்க்கலை, கட்டாய உழைப்புன்னு குப்தர்கள் காலம் பல முரண்பாடுகளை கொண்டிருந்தாலும் அவங்கள பத்தி படிக்காம இந்திய வரலாற்று நம்ம முழுமையா புரிஞ்சுக்கவே முடியாது. 100% உண்மை. இந்த தேடல் உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கோம் நம்புறோம். இதுபோல இன்னும் பல ஆழமான வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்க APL LearnX 3Dயோட இணைந்திருங்க. யூடியூப்ல youtube.com/APL LearnX 3D, அப்புறம் டெலிகிராம்ல t.me/APL LearnX 3D அப்படிங்கிற முகவரியில எங்களை ஃபாலோ பண்ணுங்க. Science, literature and religion for centuries.